I am Vignesh. Today talk about three commands for Linux. First, touch command, another one is cat command, another one is vi command. These three command is very important for Linux. Okay, first command, touch command. Touch command, it is a very important command for Linux. It is used to create the empty files one or more. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எம்டி ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் வந்து டச் கமாண்ட். அனதர் ஒன் இஸ் கேட் கமாண்ட். இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் லினக்ஸ். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டானது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ப்ளஸ் வந்து அதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் இந்த கேட் கமாண்ட்ன்றது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து விஐ கமாண்ட். அதாவது இது இப்போ நம்ம டச் கமாண்ட் வந்து ஒன்றுத்துக்கு மேற்பட்ட ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் விஐ கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை நம்ம அதில் எந்த இன்ஃபர்மேஷனை வேணால் டைப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வெறும் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் கண்டென்ட்டும் சேர்த்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிற கமாண்ட் தான் வந்து விஐ கமாண்ட். இப்போது விண்டோஸ்லேயே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஆல்ரெடி ஒரு ஃபைல்ஸை விக்னேஷ்ன்ற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கேட் கமாண்ட் யூஸ் ஆகுது. இல்லை நான் புதுசாக ஒரு ஃபைல்ஸை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நான் டைப் பண்ணி என்னோடய இன்ஃபர்மேஷனையும் நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன்னா, அப்போது இதில் நம்ம எப்படி வந்து சிம்பிளாக நம்ம விண்டோஸில் வந்து ஒரு ஈஸியாக நம்ம கொடுக்குறோமோ, ஒரு ஈஸியாக வந்து நம்ம ஒரு ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறோமோ, அது மாதிரி லினக்ஸில் இருக்காது. ஏன்னா ஃபுல்லி நாள் கமாண்டாக இருக்கக்குள்ள நம்ம அந்த இடத்த இது மாதிரி தான் யூஸ் ஆகணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், லோகோன்ற ஒரு ஃபைல்ஸை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணி இன்ஃபர்மேஷனும் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம விண்டோஸில் சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுப்போம், இல்லை வந்து ஃபைல்ஸ் போய் சேவ் கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதில் லினக்ஸில். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டச் கமாண்டுன்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு வந்து ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். மல்டிபிள் நியூ ஃபோல்டர்ஸ் நம்ம நியூ ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து டச் கமாண்டுன்றது சொல்கிறோம். ஓகேங்களா? டச் கமாண்ட்னா ஒன்றுமே இல்லை, மல்டிபிள் ஃபைல்ஸை ஓகேங்களா சேம் டைம்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒவ்வொரு ஃபைல்ஸும் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை மல்டிபிள் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரே டைமில் க்ரியேட் பண்ணுறது தான் டச் கமாண்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. அது லினக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இப்போது ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து CentOS லினக்ஸ் ஓஎஸ்ஸு. அதில் வந்து நான் இப்போ வந்து டாக்குமெண்ட்குள்ளே இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றது பார்க்குறதுக்காக வந்து எல்எஸ் கமாண்டு, லவ்ன்ற ஒரு ஃபைல்ஸும் விக்னேஷ்ன்ற ஒரு ஃபைல்ஸும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டச் கமாண்டை யூஸ் பண்ணி, ஃபஸ்ட்டு டச் கமாண்டு தானே பார்த்தோம், அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். TOUCH ஸ்பேஸு ஃபைல் 1. ஓகே, இப்போது நான் ஃபைல் 1ன்றது க்ரியேட் பண்ணிட்டேன். அது வியூ பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் 1ன்றது காமிக்குது பார்த்தீங்களா? இப்போது நான் மல்டிபிள் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா ஒன்றும் கிடையாது, அதே தான் டச் ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4 என்ட்ரு கொடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன். இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு. அதை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். எல்எஸ் கொடுத்து வியூ பண்ணோடனே நமக்கு வந்து ஃபைல் 2, 3, 4 க்ரியேட் பண்ணது வந்துருச்சுங்களா? இது வந்து எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு பல்காக ஒரு 100, 200 அது மாதிரி யூசர் க்ரியேட் அது மாதிரி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு தேவை இருந்துச்சுன்னா ஓகேங்களா, அந்த டைம் வந்து எம்டி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டச் கமாண்ட் யூஸ் ஆகும். விஐ கமாண்ட் தான் பார்க்க போகிறோம். விஐனா என்னன்னு சொல்லியிருந்தேன்னா,
ஒரு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நமக்கு ஓப்பன் பண்ணியே வந்துடும். இப்போது நான் வந்து அது மாதிரி ஒரு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். விஐ ஃபைல் 5ன்றது ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது ஆல்ரெடி இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ எனக்கு அந்த ஃபைல் ஓகேங்களா, இதில் நிறைய கண்டென்ட் டைப் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, இதில் எஸ்கேப் கொடுத்து Shift:WQ கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா எனக்கு வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் ஆகணும். இது ஏன் ஆகலைன்னா இதில் எஸ்கேப் கீ ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் ஒர்க் ஆகலை. சரிங்களா, இது மட்டும் பார்த்துக்குங்க. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோடு வரேன். இது மாதிரி தான் வந்து கேட் கமாண்ட் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. கேட் கமாண்ட் எதுக்காகனா ஆல்ரெடி வச்சுருக்க ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம அதில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இது வந்து விஐ கமாண்ட்ன்றது புதுசாக ஒரு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து நேராக ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டை டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். இதுக்கு தான் இந்த கமாண்ட் யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது நம்ம டச் கமாண்டே வந்து பார்த்திங்கன்னா டச் கமாண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம விண்டோஸில் வந்து EXE அதாவது டெக்ஸ்ட் ஃபைல்ஸோ இல்லை வந்து அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி நோட் பேடோ வேர்டு எக்ஸல் இந்த மாதிரி ஃபைல்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட் தான் வந்து அதில் விஐஇ விம்மு நேனோ இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம லினக்ஸில் யூஸ் ஆகுது. நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுற நோட் பேட் வேர்ட் பேட் மாதிரி அதில் விஐ ஃபார்மேட்டு, விம்மு ஃபார்மேட்டு, நேனோ ஃபார்மேட்டு, இஎம்ஏசிஎஸ்ன்ற ஃபார்மேட்லாம் நமக்கு அதில் இருக்குது. எதுலனா லினக்ஸில். ஓகே, புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.